அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் மாதங்களில் ஆனி மாதத்தின் முதல் தேதி பஞ்சமி திதி மற்றும் திருவோணம் நட்சத்திரம் சேருகின்ற மிகவுமே அற்புதமான ஒரு நாள். இதுவரை யாரும் சொல்லாத ரகசியமான ஸ்ரீ வராகி அம்மனுடைய ஒரு வரி மந்திரத்தை பார்க்க போறோம். நம்முடைய வாழ்க்கையை ஒரே நாளில் மாற்றக்கூடிய மிகவும் ரகசியமான மந்திரம் இது. சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு அன்றைய தினம் வராகி அம்மனை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் மிக்க ஒரு மந்திர ஜப முறை. நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஆனி 1 மற்றும் திருவோணம் நட்சத்திரமும் இந்த பஞ்சமி திதியில் சேர்வதனால மிக மிக விசேஷமான நாள். இன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய இந்த மந்திர ஜபத்திற்கு பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். சோ யாருமே நீங்க தவற விடாதீங்க. நம்ம பார்க்க போகும் ரகசியமான அந்த மந்திரம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் ஜபம் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது வராகியின் சக்தி மிக்க ஒரு மந்திர ஜபம். சோ இந்த மந்திரம் சொல்ல போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்தாலே போதும். அசைவம் சாப்பிட்டுட்டு மந்திர ஜபம் செய்யக்கூடாதுங்க. மந்திரம் சொல்லி முடிச்சிட்டு அசைவம் நீங்க எடுத்துக்கலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம். தலைக்கு குளிச்சிட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு இருக்கும் இடத்துல இருந்து இந்த மந்திர ஜபத்தை செய்யலாம். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த மந்திர ஜபத்தை இன்றைய தினம் நீங்க செய்யுங்க. வாழ்க்கையில ரொம்பவும் உச்சக்கட்ட கஷ்டத்துல இருக்கிறவங்க, அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோம்னே தெரியாம இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை நீங்க தவற விடாதீங்க. கலியுகத்தின் துடிப்பான தெய்வங்களில் வராகி மிக முக்கியமான தெய்வம். நாம் செய்யக்கூடிய எளிமையான மந்திர ஜபங்கள், பூஜைகளால் மகிழ்ந்து உடனடியாக அருள்பாலிக்க கூடிய தெய்வம். எந்த நேரத்துல இந்த மந்திரத்தை சொல்லணும்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் ஜூன் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணி முதல் இரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க சொல்லலாம். இரவு நேரம் செல்ல செல்லதான் வராகி அம்மனுடைய பராக்கிரமம் வெளிப்பட ஆரம்பிக்கும். எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம் அல்லது நின்னுட்டே கூட இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம். தரையில உட்கார்றவங்க ஒரு சின்ன விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை அல்லது வேஷ்டி போல துணியை போட்டுட்டு அதற்கு மேல கூட நீங்க உட்காரலாம். அல்லது மனை பாய் வச்சிருக்கீங்கன்னா அதற்கு மேல கூட உட்காரலாம். வயதானவர்கள், தரையில உட்கார முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். இப்ப வராகி அன்னையை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை எதுவோ அது உடனே நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை 15 நிமிடங்கள் 15 மினிட்ஸ்க்கு நீங்க சொல்லுங்க. ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் வாராகி பாத துளசி நமக. ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் வாராகி பாத துளசி நமக. ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் வாராகி பாத துளசி நமக. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கையெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. 15 நிமிடங்களுக்கு இந்த மந்திர ஜபத்தை முடிச்சிட்டு திரும்பவும் உங்களுடைய அந்த முக்கியமான கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி வராகி அன்னை கிட்ட நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மந்திர ஜப முறை. மந்திரத்தை வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இன்றைய தினம் இந்த மந்திர ஜபத்தை செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசி மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக ஸ்படிகக்கல், இங்கிலீஷ்ல கிளியர் குவார்ட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இயற்கையாக கிடைக்கக்கூடிய தெய்வீக தன்மை கொண்ட நேச்சுரல் ஸ்படிகம் இது. இந்த ஸ்படிகத்துக்குள்ள பார்த்தோம்னா சின்ன சின்ன வீரல்கள், பிளவுகள் நமக்கு தெரியும். இந்த கல்லுடைய வெளிப்புறம் வழவழப்பாக பாலிஷ் பண்ணது போல இருக்கும். இந்த ஸ்படிக கல்லுடைய மகத்துவங்கள் 1 2 கிடையாதுங்க, நிறைய இருக்கு. முதல் விஷயம், ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே இந்த கல்லை உங்களுடைய மணி
பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக் அல்லது பாக்கெட்ல கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம். இந்த கல் நம் உடன் இருந்தாலே நமக்கு வெற்றிகள் குவியும். கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் நம்ம கிட்ட நெருங்கவே நெருங்காது. ஒரு இன்டர்வியூக்கு நீங்க போறீங்க அல்லது யார்கிட்டயாவது உதவி கேட்டு நீங்க போறீங்கன்னா இந்த கல்லை நீங்க பாக்கெட்லயோ அல்லது உங்க பேக்லயோ நீங்க வச்சுட்டு போகும்போது போகும் இடமெல்லாம் நமக்கு வெற்றிகள் குவியும். தினமும் 5 நிமிஷம் இந்த கல்லை நம்முடைய வலது உள்ளங்கையில ரைட் ஹேண்ட்ல வச்சு விரல்களால மூடிட்டு அமைதியாக நீங்க உட்கார்ந்தாலே போதும். நம்முடைய உடலும் மனமும் பலம் பெறும். அதிகமா நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னு சொல்றவங்க, மன அழுத்தம், மைண்ட் டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க, மனோபயம் இருக்கிறவங்க இந்த கல்லை நீங்க தினமும் 5 நிமிஷம் கையில வச்சுட்டு அமைதியா உட்கார்ந்தாலே போதும். ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா பாசிட்டிவா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நமக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீகத்தை வெளியே கொண்டு வரும். ஒரு கோவிலுக்கு போறோம் அல்லது மெடிடேஷன் சென்டருக்கு நம்ம போறோம்னா அங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை சுலபமாக கிரகிக்க முடியும். அடிக்கடி இந்த கல்லை நம்முடைய கையில வச்சுக்கிட்டே இருக்கும்போது நாம் மனதார ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். இதை தாண்டி இந்த ஸ்படிக கல்லிற்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. இரண்டாவதாக நம்ம பார்க்க போவது ரோஸ் குவார்ட்ஸ் கல். ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணக்கூடியது. உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய கல். கணவன் மனைவி, உண்மையான காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த கல்லை நீங்க பயன்படுத்தலாம். அதே போல ஒரு ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரி உங்களை சரியா நடத்த மாட்டேங்கிறாங்க, உங்க உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்கன்ற பட்சத்துல அவர்களுக்காகவும் இந்த கல்லை நீங்க பயன்படுத்தலாம். யாரெல்லாம் உங்களுக்கு சாதகமா நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபருக்காக இந்த ஸ்டோனை நீங்க யூஸ் பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில ஒரு ரோஸ் குவார்ட்ஸ் கல்லை வச்சு விரல்களால நீங்க மூடிக்கோங்க. பிறகு அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி வசி வசின்னு சொல்லணும். உதாரணத்திற்கு அந்த நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ராஜா வசி வசி, ராணின்னு இருக்கிற பட்சத்துல ராணி வசி வசி. இது போல ஒரு நாளைக்கு 5 முதல் 10 நிமிடங்கள்னு நீங்க சொல்லிட்டே வரணும். குறைந்தபட்சம் 48 நாளைக்கு சொல்லுங்க. ஒரு வாரத்திலிருந்தே நல்ல பலன்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். எவ்வளவு பெரிய மனஸ்தாபம், பிரச்சனை காரணமாக நீங்கள் விரும்பிய அந்த நபர் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் கூட உங்க கூட பேசவே மாட்டேன்னு சொன்னவங்க கூட அவங்களாகவே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. உண்மையான அன்பு, பாசம், காதல், நல்ல புரிதலை ஏற்படுத்தக்கூடிய கல் இது. மூன்றாவதாக நம்ம பார்ப்பது அபாரமான பணவசியத்தை தரக்கூடிய கிரீன் ஜேட் ஸ்டோன், பச்சை கல். இந்த கல்லை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி அல்லது மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சாலே போதும் நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிகமான கடன் பிரச்சனை மற்றும் அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாதவங்க பணம் வைக்கும் இடத்துல இந்த கிரீன் ஜேட் கல்லை வைத்தாலே போதும் அந்த கடன் தீர்வதற்கான பணவரவை அது கொடுக்கும். இதை தாண்டி ஒவ்வொரு நாளும் நமக்கு பணம் வந்து கொண்டே இருக்க, நம்முடைய கையில் நிரந்தரமாக பணம் தங்க ஒரு கிரீன் ஜேட் கல்லை நம்முடைய வலது உள்ளங்கையில ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில வச்சு விரல்களால மூடி இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த பணவசிய வாக்கியத்தை தினமும் 5 நிமிஷம் சொல்லிக்கிட்டே வந்தாலே போதும். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வழியில் நமக்கு பணம் வரும். ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம். அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை அப்படியே நடத்தி காட்டக்கூடிய செவ்வந்திக்கல், அமெதிஸ்ட் ஸ்டோன். நம்முடைய ஆழமான உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் சேர்க்கும் ஆற்றல் இந்த செவ்வந்தி கல்லுக்கு உண்டு. தினமும் 5 நிமிஷம் இந்த கல்லை நம்முடைய உள்ளங்கையில வச்சு விரல்களால மூடி நம்முடைய கோரிக்கை எதுவோ அது நிறைவேறிட்டதை போல நம்ம கற்பனை செய்யணும். இது செயற்கையாக இருக்கக்கூடாதுங்க. உண்மையாகவே உங்க கோரிக்கை நிறைவேறிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வுகளை தத்ரூபமாக நீங்க கொண்டு வரணும். உதாரணத்திற்கு சொல்றேங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுதுன்னா அந்த 10 லட்சம் ரூபாய் இந்த நிமிஷம் உங்க கையில கிடைச்சிட்டா நீங்க எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த நன்றி உணர்வுடன் சந்தோஷமான உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்தணும். இது போல உங்களுடைய எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரி இந்த கல்லை கைக்குள்ள வச்சுட்டு 5 நிமிஷம் அதை நீங்க கற்பனை செய்தாலே போதும் அந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேறும். இந்த செவ்வந்தி கல்லை ஒரு மந்திர கல்னு கூட நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தெய்வீக பொருட்கள் இருக்குங்க. இதையெல்லாம் நம்ம வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த பொருட்கள் கிடைக்கணும், அதன் மூலமாக நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். இந்த பொருட்களை ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் இன்னமும் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க.
கொடுப்பாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.